வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, அரசியல் திறனாய்வாளர் திரு பாலச்சந்திரன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் இந்திரகுமார். வணக்கம். பொருத்தமான இடத்துலதான் இருக்கீங்க இந்த விஷயங்களை எல்லாம் பேசுவதற்கு. டெல்லியிலிருந்து எங்களோடு இணைந்ததற்கு மிக்க நன்றி. இப்போ தமிழ்நாடு பட்ஜெட் இன்றைக்கு தாக்கலாகி இருக்கிறது சார். பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா ஒரு பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு வரும் பொழுது உதயச்சந்திரன் கூட இன்றைக்கு நேரடியாக பிரஸ் அட்ரஸ் பண்ணி இருக்கிறாரு. டான்ஜெட்கோவுக்கு 17,000 கோடி கடன் இருக்குன்னா தமிழ்நாடு அந்த 17,000 கோடியை கொடுத்துடணும். ஏற்கனவே நம்மளுக்கு 20,000 கோடி நிதி பற்றாக்குறை இருக்கு. அப்ப இவ்வளவு நிதி பற்றாக்குறையோட போய் நம்ம கடன் வாங்கினோம்னா இந்த டான்ஜெட்கோவுக்கு கொடுத்த 17,000 கோடியை கடன்ல கழிச்சுட்டுதான் மீதி தொகையை கடன் வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நெருக்கடி ஏற்படுத்துறாங்க. பெரிய அளவுக்கு பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து மாநில அரசின் மீது குவிந்திருக்கிறது. இதை தாண்டிதான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குன்னு ஒரு பேஸ்லைன் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அவங்க கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ ஜிஎஸ்டி பணத்தை எடுத்துக்கணும். ஸ்டேட்டுடைய சேல்ஸ் டாக்ஸை எல்லாம் மெர்ஜி பண்ணி தான் ஜிஎஸ்டி வந்தது. அப்போ ஜிஎஸ்டி வந்து அப்போ ஸ்டேட்டுக்கு வந்து நார்மலாக இவங்களுக்கே வழக்கமாக கிடைச்சிக்கிட்டு இருந்த பணம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக வரணும் அப்படிங்கிறது அடிப்படை தத்துவம். ஆனால் அந்த ஜிஎஸ்டியில் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக பணம் கொடுக்க முடியலைன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சதுன்னா அந்த பணத்தை நிப்பாட்டி வைக்கலான்னு இருக்கு. இவங்க அப்படி நிப்பாட்டி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இவங்க பணத்தை கலெக்ட் பண்ணிக்கிடுவாங்க. கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கு நிப்பாட்டி வைக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, இப்போ இவங்க கடன் வாங்கும்போது திரு உதயச்சந்திரன் வந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரி சொல்லியிருக்க மாதிரி இவங்க கடன் வாங்கணும்னு சொல்லி நினைச்சாங்கன்னா கடன் கட்ட வேண்டியது இவங்க, கடனுக்கான முழு ஜாமீனும் கொடுக்க வேண்டியது ஸ்டேட் கவர்மெண்ட்டு. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எங்கள் ஸ்கீம் எல்லாம் இந்தந்த ஸ்கீம் எல்லாம் நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டேன்னு சொல்லுங்க, அப்போ உங்களுக்கு கடன் வாங்குறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எவ்வளவு நெருக்கடிக்கு உள்ளாக்க முடியுமோ அவ்வளவு நெருக்கடிக்கு உள்ளாக்கணும். அவங்க மேலே வந்து ஒரு சட்டாம்புள்ளத்தனத்தோடு உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் வந்து நினைக்கிறது. இந்த பல்வேறு காரணங்கள்னால இவங்களுக்கு வர வேண்டிய பணம் வர மாட்டேங்குது. அப்போ இப்போ மாதத்துக்கு 1000 ரூபா உரிமை தொகை கொடுக்கணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணாங்க. நல்ல காரியம். ஆனால் அந்த உரிமை தொகை கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு, அல்லது இப்போ ஃப்ளட் சமயத்தில் ஒரு ஃபேமிலிக்கு 6000 கொடுக்குன்னு சொல்லும்போது இவங்களுக்கு வந்து ஃப்ளட்டுக்காக வேண்டி சென்ட்ரல் பூல்ல இருந்து வர வேண்டிய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் படி ஸ்டேட் பூல் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதை மீறி அசம்பாவிதங்கள், பெருத்த அளவில் அசம்பாவிதங்கள் நடந்தால் சென்ட்ரல் பூல்ல இருந்து பணம் கொடுக்கல. இன்னைக்கு இப்போ வரைக்கும் கொடுக்கல, இந்த நிமிஷம் வரைக்கும். ஆனால் அவங்க கொடுக்கறதுக்காக இவங்க வெயிட் பண்ண முடியுமா? வீடு இழந்தவங்களுக்கு இவங்க 6000 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. எங்கேருந்து கொடுப்பாங்க? கடன் ரேஸ் பண்ணணும். கடன் ரேஸ் பண்ணு சொன்னால் நாங்கள் கண்டிஷன்லாம் சொல்கிறோம், அதுக்கெல்லாம் அப்ரூவ் பண்ணு, அதுக்கப்புறம் கடன் வாங்கு அப்படின்னு சொல்கிறோம். எல்லா விதத்துலையும் நெருக்கடி இருக்குங்கிறது உண்மைதான். இந்த நெருக்கடியெல்லாம் மீறி செயல்படுறாங்க அப்படிங்கிறது பாராட்டுக்குரியது தான். அதுதான் உண்மை, யதார்த்தத்தை அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் வெற்றிகரமான ஊடகவியலாளராக ஓர் வாய்ப்பு உங்கள் பேரலை முன்னெடுப்பில் ஆழி அகாடமி வழங்கும் ஊடகத்துறையில் பணியாற்ற ஆர்வமுள்ளவர்களுக்கான பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம் வகுப்புகளின் வெற்றிகரமான 2 பேட்சுகளை தொடர்ந்து தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகவியலாளர்களின் நேரடி வழிகாட்டுதல்களுடன் மார்ச் முதல் 3வது பேட்ச் தொடங்குகிறது. கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்ளவும் உடனே பதிவு செய்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் ஆழி அகாடமி இணையதள இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நெருக்கடியை தாண்டி இப்போ பட்ஜெட் ஓப்பனிங்லேயே வந்து பல்வேறு விஷயங்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. தமிழ் வளர்ச்சியோட தான் இந்த பட்ஜெட் வந்து தொடங்குகிறது. தமிழ் வளர்ச்சிக்கான நிதி, கீழடி அகழ்வாய்வு பற்றி குறிப்பிடும் பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு நிதியமைச்சர். இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே அகழ்வாராய்ச்சிக்கு என்று ஒரு மாநில அரசு செலவிடும் தொகையில் தமிழ்நாடுதான் முதன்மையான மாநிலமாக இருக்கிறது அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறாரு. அந்த அகழ்வாராய்ச்சிக்கு தமிழ்நாடு அவ்வளவு போக்கஸ் பண்ண வேண்டிய காரணம் என்ன? அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது யூனியன் கவர்மெண்ட் வந்து தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷேர் பண்ணி இந்த அகழ்வாய்வை நாங்க நல்லபடியா பண்ணி தரோம்னு அவங்க ஏன் வரமாட்டாங்க? மாநில அரசு ஏன் அதிகமா செலவு பண்ண வேண்டிய தேவை இருக்கு? அவங்களுக்கு தான் தமிழர்கள் வந்து நாகரிகத்தில் தொன்மையானவர்கள் சொன்னாலே பத்திக்கிட்டு வருது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. இதுதான உண்மை. இது பிஜேபியோடைய பிரச்சனை இல்லைங்க. இது வட இந்தியாவில் உள்ள அதிகார வர்க்கத்திலேயே நான் பார்த்துருக்கேன். நான் டெல்லியில் பணிபுரிஞ்சிருக்கேன். அதிகார வர்க்கத்திலேயே அந்த உணர்வு ரொம்ப இருக்கு. சம்ஸ்கிருதம் தான் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுக்கு இல்லாமல் வேற ஏதாவது மாறி வந்துருச்சுன்னா சரி, அதை தடுக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. மொஹஞ்சதாரோ நாகரிகம் வந்து ஆரியர்கள் வருவதற்கு முற்பட்ட நாகரிகம். அது திராவிட நாகரிகம் என்று கருதப்படுவதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன. இன்னும் அது வந்து அல்டிமேட் ப்ரூஃப் கிடைக்கல. லெட் அஸ் பி வெரி ஆனஸ்ட் அபவுட் இட். ஆனால் அதுக்கான பல ஆதாரங்கள் இருக்கின்றன சொன்னா அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கணும்? இந்திய தோல்குடி நாகரிகம். நீங்க திராவிடன்னு பேர் வைக்க வேண்டாம். இந்திய தோல்குடி நாகரிகம் அப்படின்னு தானே பேர் வச்சிருக்கோம். ஆமா. இவங்க என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுமா?
ப்ரீ ஆரியன் சிவிலைசேஷன். அதுலேயே அந்த ஆரியன்ற வார்த்தை வந்துடணும். ப்ரீ ஆரியன் சிவிலைசேஷன். இதுதான் இந்த மனப்பான்மை தான் அவங்களுக்கு எடுக்குது. அதனால நம்மகிட்ட வந்து ஒரு இது என்னன்னா, பொருள் புரியாம நம்ம வந்து சில சில பாடல்களுடைய பொருள் புரியாம நம்ம பேசுறது நகைப்புக்கு இடமாக்குது. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடினா, இது பேசுறவன் இது வந்து புறப்பொருள் வெண்பா மாலையில உள்ள வெண்பாவுடைய ஈற்றடிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேசணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு பேசாம இருக்கும்போது கேட்கிறவன், ஏன்பா கல்லு மண்ணு வர்றதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டீங்களா எப்படிப்பான்னு கேட்டா பதில் சொல்ல முடியாம முழிக்கிறாங்க. உண்மையில வந்து அது என்ன அர்த்தத்துல சொன்னாங்க? உலகம் குறிஞ்சி முல்லை மருதல் நெய்தல் என்ற பாகுபாடுகளை பெறுவதற்கு முன்னால் கல், குறிஞ்சி, மண், மருதம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. உலகத்தையே போய் விஜயசிவன் சேரல. அவனுக்கு மெட்டலர்ஜி தெரிஞ்சிருந்தது, அவன் கத்தியை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு தெரிஞ்சான், சமுதிரமா தெரிஞ்சான். இவ்வளவுதான் அந்த பாட்டுடைய அர்த்தம். ஆனா இந்த அர்த்தம் பெரிய அர்த்தம். நம்ம வந்து எவ்வளவு தோல் குடிங்கிறதுக்கான ஒரு பொருள் இது, ஒரு பாட்டு இது. ஆனா இதை புரிஞ்சுக்காம நம்ம ஆட்கள்லயே பல பேர் இதை புரிஞ்சுக்காம பேசுறதுனால நகைப்புக்கு இடமாகிறோம். இன்னொன்னு என்னன்னா, தமிழர்கள்ட்ட உள்ள ஒரு பெரிய இன்று உள்ள தமிழ் சமுதாயத்துல பெரிய குறையா நான் என்ன பார்க்கிறேன், உண்மையான நம் பெருமைகளை உணராமல் இருப்பதும், இல்லாத பெருமைகளை வெகு அளவில் பேசுவதுமான ஒரு சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அதனால நம்முடைய உண்மையான பெருமைகளை உணராம இருக்கிறதுனால, நம்ம உணர்த்தாமலே இருக்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம கீழடிக்கு அப்புறம் மணலூருக்கு போறோம், இது கொடுங்கைக்கு போறோம். அடுத்து வந்து இன்னும் போக வேண்டிய இடம் இருக்கு. குமரி இருக்கு. அடுத்து வந்து இது பூம்புகார் இருக்கு. பூம்புகார்ல வந்து ஹெங்கல்னு ஒருத்தர் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணாரு. ரிசர்ச் பண்ணும்போது அவருக்கு முதல்ல வந்து கோவால இருக்கிற நம்முடைய இந்தியன் இது நேவி ஆர்கியாலஜி பண்றாங்கல்ல, சி ஆர்கியாலஜி, அவங்க பாதியில் விட்டுருந்தாங்க. இந்த ஆய்வாளர்கள் மத்தியில் வந்துங்க உண்மையை மறைக்கிற புத்தி கிடையாது. இந்த ஹெங்கல் வந்து பிபிசி, அதுக்கப்புறம் இன்னொரு அமெரிக்க தொலைக்காட்சி ரெண்டும் சேர்ந்து அவருக்கு ஃபினான்ஸ் பண்ணாங்க. அவர் இவங்ககிட்ட வந்து கேட்டபோது இவங்க சொன்னாங்க, நாங்க இது வரைக்கும் பண்ணது அத்தனை இதாக இருப்பாங்க, எடுத்துட்டு போங்க, யூ கண்டினியூ அப்படின்னு சொன்னபோது 2 நாள் தான் அவருக்கு இருந்தது. இதுல பூம்பால போய் ஆராய்ச்சி பண்றது. போனார், உள்ள போனார். கடலுக்கு அப்புறம் 12 மைல் போனார் நினைக்கிறேன். ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர், அந்த பெரிய ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு பெரிய ஹால் மாதிரி ஸ்ட்ரக்சர் பார்த்தாரு. அதை கொஞ்சம் சுரண்டி எடுத்துட்டு வந்து கார்பன் டெஸ்ட் பண்ணும்போது அவருக்கு வந்து பயமா போயிருச்சு. ஆனால் 15,000 வருஷம் காமிச்சது. இதுவரைக்கும் உலகத்துல நாகரிகம் தோன்றியதாக உணரப்பட்டது வந்து மாயன் சிவிலைசேஷன் சொல்ல தென் அமெரிக்க சிவிலைசேஷன் 10,000 வருஷம் தான். அப்ப இவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, நம்ம ரிசர்ச் தப்பா வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டோமோன்னு தன்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு அனுப்பினார். ஏன் ரிசல்ட் 15,000 வருஷம் வருதுப்பா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் நான். அவர் சொன்னார், நீ தப்பு பண்ணிட்ட, இது 15,000 இல்லை 15,500 ஆண்டுகள்னு சொல்லி அவர் சொன்னார். ஆனா இவருக்கு 2 நாள் தான் இருந்ததுனால அது வந்து நேச்சுரலி மேடு ஸ்ட்ரக்சரா மேன் மேடு ஸ்ட்ரக்சரா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அவருக்கு டைம் இல்லை. திரும்பி வந்துட்டார். இப்போ இதை பத்தி 2004 இங்க பெங்களூருக்குள்ள வந்து அவர் போட்டோ எக்ஸிபிஷன்லாம் காமிச்சாரு. எந்த இந்திய அரசாவது இதை பத்தி கவனம் செலுத்தியிருக்காங்களா? செலுத்தினது இல்லை. அடுத்து இன்னொன்னு சொல்றேன், ஆதிச்சநல்லூர்ல இவ்வளவு பெரிய இது இடுகாடு கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த இடுகாட்டில் உள்ள எலும்புக்கூடுகள் வந்து திராவிட எலும்புக்கூடுகள் மட்டும் இல்லை, அது வந்து காக்கசியன் எலும்புக்கூடு இருக்கு, இந்த இது பிளாக்ஸ் எலும்புக்கூடு இருக்கு. அப்ப இன்னைக்கு சென்னையோ பெங்களூரோ இருக்க மாதிரி ஒரு வைப்ரண்ட் சிட்டியா ஆதிச்சநல்லூர் இருந்திருக்கு. அப்ப இடுகாட்டுல இத்தனை கண்டுபிடிச்சா அந்த இடுகாடு எங்க இருக்கும்? அதுக்கு பக்கத்துல ஒரு சிட்டி இருக்கும்ல, அந்த சிட்டியை தோன்றதுக்கே எந்த நடவடிக்கையுமே எடுக்கலையே. இனிமே நம்ம தான் எடுக்கணும். அப்ப இதுதான் உண்மை. நம்முடைய உண்மையான இவர் வந்து ஐ திங்க் ஜான் ஸ்மித்தா இவர் ஒருத்தர் சொன்னாரு, இந்தியாவின் உண்மையான வரலாற்றை நீங்கள் துவக்க வேண்டும் என்றால் தென்னிந்தியாவிலிருந்து துவக்க வேண்டும்னாரு. தாமிரபரணி, வைகை, நம்முடைய ஆற்றங்கரையில் எல்லாமே வந்து தோண்ட தோண்ட தங்க சுரங்கம். நம்முடைய இப்ப கலைஞர் காலத்துல வந்து இதெல்லாம் வந்து அறியாம இருந்தாரு, அவர் தெரிஞ்சு வச்சிருந்தாரு. ஆனா அன்னைக்கு இருந்த அதிகார வர்க்கம் இதுல ஆர்வம் காட்டல. அவருக்கு தெரியும், இதை சொன்னோம்னா சரி எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, செய்யற காரியத்தையா செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டார். ஆனா இன்னைக்கு அதிகார வர்க்கத்திலையும் வந்து தமிழ் ஆர்வம் உள்ளவங்க இருக்காங்க. அதனால முதல்வர் வந்து அப்படி ஒரு தமிழ் ஆர்வம் இருக்கும் பொழுது இத்தகைய அகழ்வாராய்ச்சிகள் நடத்தப்படுறது தேவையா இருக்கு. இந்த சில பேர் கிரிட்டிசைஸ் பண்றாங்க, என்ன 10 பக்கம் இதை பத்தி தமிழை பத்தி பேசுறீங்கன்னு. பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பாரதிதாசன் வந்து என்ன சொன்னார், எதுக்காக வேண்டி திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குல் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோ நாங்களாண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏன் வந்தது? தன்னந்தனியா 2000-3000 வருஷமா வந்து கடலோடிகளாக தெரிந்த தமிழர்கள் இந்தியா என்ற பெரும் பரப்பில் ஒரு சிறு துளியாய் போய்விடுவார்களோ என்ற அச்சத்தின் காரணமாக எழுந்த பாட்டு. ஆனால் இன்னைக்கு மறுபடியும் அந்த அச்சம் எல்லா மாநிலங்களுக்கும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துகிட்டு இருக்கு. மூழ்கடித்து விடுவார்களோ
அப்படின்னு பயம் இருக்கிறதுனால இன்னைக்கு நம்முடைய பெருமைகளை, வரலாற்று பெருமைகளை, உண்மையான தரவுகளை காண வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கின்றது. அதனால இந்த பட்ஜெட்ல வந்து இந்த தமிழுக்கு பத்தி சொன்னது ரொம்ப ரொம்ப ஆர்வமான ஒன்று, தேவையான ஒன்று. ஒன்னே ஒன்று என்னன்னா, இவங்க இப்ப டிரான்ஸ்லேஷன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. மணிமேகலையும் சிலப்பதிகாரத்தையும் சிவசிந்தாமணியும் சேர்த்திருக்கலாம். அது 50 காப்பியங்கள், அது ஒண்ணு. ஏன் விட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னொன்னு என்னன்னா, இந்த 58 நாடுகளுடைய மொழிகள்ல திருக்குறள் இதுவரைக்கும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நான் தைரியமா சொல்லுவேன், அதுல அட்லீஸ்ட் ஒரு 20 நாட்டுல மொழிபெயர்த்தது குப்பை மாதிரி மொழிபெயர்த்திருப்பாங்க. தனியார் பண்ணது. இப்ப அரசு பண்றதுனால ரொம்ப கவனத்தோட எந்த நாட்டுல போய் மொழிபெயர்க்க போறாங்களோ அந்த நாட்டுல யார் மொழிபெயர்க்கிறாரோ அவருக்கு தமிழில் நல்ல புலமை இருக்க வேண்டும், தன் மொழியில் நல்ல புலமை இருக்க வேண்டும், நல்ல புலமை இருக்க வேண்டும். அப்படி இருந்தா தான் அது சரியா வரும். இப்ப கீழடி மியூசியம் போய் பார்த்தேன், ஒற்றுப்பிழையெல்லாம் இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. அதுல வந்து ஒரு தமிழ் பேராசிரியர் வச்சு அந்த தமிழை வந்து கரெக்ட் பண்ணிருக்கணும். கரெக்ட் பண்ணல. அதனால இந்த மாதிரி சின்ன தவறுகள் வந்து பெரிய நகைப்புக்கு உள்ளாக்கி விட்டுரும். அதனால இதுல கவனமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது எ ஜாப் ப்ராப்பர்லி ஸ்டார்டட் இஸ் ஹாஃப் டன் அப்படின்னு சொல்லுவாங்க. முறையாக துவங்கி விட்டால் 50 விழுக்காடு நாம் அடைந்து விட்டோம்னு. அது மாதிரி முறையா துவங்கி இருக்காங்க. முழுதாக முடிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நிச்சயமா முதல்வருக்கு அந்த ஆர்வம் இருக்கு. செய்யறவங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கணும், நேரமும் இருக்கணும். சரியா வந்து செஞ்சு முடிக்கணும். இது ரொம்ப நல்ல இது. நீங்க சொன்னீங்கல்ல, இந்த இவர் கலைஞர் கனவு வீடுன்னு சொல்லி பண்றாங்கன்னு. இவங்க இப்ப என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இது மாதிரி ஏற்கனவே அந்தந்த கேரளால வந்து தனியா வந்து திட்டம் இருந்தது, வீடு கட்டுறது ஏழைகளுக்குன்னு. தமிழ்நாட்டில் திட்டம் இருந்தது. இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன சொன்னாங்க, நாங்க 1,20,000 கொடுப்போம். முதல்ல 70,000 இருந்தது, பிறகு கூட்டி விட்டாங்க. 1,20,000 கொடுப்போம். மொத்த கிராண்ட்ல வந்து 60% நாங்க கொடுக்குறோம், 40% ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும். 1,20,000 வந்து 60%னா ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டியது 80,000. 2 லட்சத்துல வீடு கட்டிக்கணும். இப்போ தமிழ்நாடு கேரளாவும் சொல்லிச்சு, நாங்க அதோட பெட்டராக வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்க உங்க இதோட நீங்க டைப் பண்ணீங்க, ஒன்றும் கஷ்டம் இல்லை. உங்க அந்த பணத்தை நீங்க கொடுத்துக்கோங்க. அல்லது பெனிஃபிஷியரி கொடுக்குறேன்னா அவர் கொடுக்கட்டும், பெனிஃபிஷியரி லோன் வாங்கினா லோன் வாங்கட்டும். இது எல்லாம் சரி. ஆனா ஸ்கீம் பேர் என்ன? பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம். இப்ப ஊர் ஊரா போய் இவர் சொல்லிட்டு இருக்காரு, இவர் பிரதம மந்திரி வந்து 4 கோடி பேருக்கு வீடு கட்டி கொடுத்துட்டேன்னு. உண்மை என்ன? இதுதான் உண்மை. இதுதான் இவங்களும் செய்யறதையும் அறகுறையா செஞ்சுட்டு முழு பலனை அடையணும்னு எதிர்பார்க்கிற ஒரு இது அப்ரோச் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. ஆனா இதை பத்தியெல்லாம் வந்து மாநில அரசு கவலைப்படல. செய்ய வேண்டியதை செய்வோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ரொம்ப பாராட்ட தகுந்தது. இதுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து தமிழை வந்து எப்படி இன்டெகிரேட் பண்றதுங்கிறதுக்கு 5 கோடி ரூபாய் கொடுத்து ஆரம்பிச்சு. இது ஆரம்பம் தான். ஏன்னா பில்கேட்ஸ் ஒரு தடவை சொன்னாரு, ஐடியில் எப்படிப்பட்ட அட்வான்ஸ்மெண்ட் ஸ்பீடியா வந்ததோ அந்த அளவுக்கு மோட்டார் டெக்னாலஜியில் வந்து இது ஆட்டோமொபைல்ஸ்ல வந்து ஸ்பீடியா வந்திருந்ததுன்னா லண்டன்ல இருந்து ஆக்ஸ்போர்டுக்கு போறதுக்கு உங்களுக்கு 3 நிமிஷம் தான் எடுக்கணும். அது நம்ம தமிழ்நாட்டு இதில் சொல்றேன். சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போறதுக்கு உங்களுக்கு 7 நிமிஷம் தான் எடுக்கணும். ஐடியில வந்து அதே ஸ்பீடு வந்ததுன்னா, ஆட்டோமொபைல வந்திருந்ததுன்னா, அப்ப பாருங்க எந்த அளவுக்கு ஸ்பீடா ஐடி போய்கிட்டு இருக்குன்னு. அப்ப ஏஐ வரும்போது அதே மாதிரி ஸ்பீடா போகுது. குவாண்டம் ஜம்ப் எடுக்க போகுது. ஆரம்பிச்சிருக்கு இப்பதான். இதனுடைய விளைவுகள் என்ன, பின்விளைவுகள் என்ன, அதனுடைய நன்மை என்ன, தீமை என்ன, இது எல்லாத்தையும் நம்ம பகுத்து ஆராய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். வி ஷுட் நாட் பி லாஸ்ட் இன் த ரேஸ். அதனால இன்னைக்கே வந்து இதுக்கு வந்து ஒரு காலத்துல மிஸ்ஸஸ் காந்தி இருந்தபோது அண்டார்டிகால வந்து அமெரிக்கா, ரஷ்யா எல்லாம் போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ மிஸ்ஸஸ் காந்திட்ட வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து சொன்னார், மேடம் இதை நம்ம விட்டுறக்கூடாது, நம்மளும் அங்கே போய் ரிசர்ச் டீம்னு சொல்லி டீம் அனுப்பணும். அப்போ அவங்க கேட்டாங்க, ரிசர்ச் டீம்னு சொல்லி டீம் அனுப்பணுமா? அப்போ ரிசர்ச் பண்ண போகிறது இல்லையா அப்படின்னாங்க. அவர் சொன்னார், இல்லை அவங்க ரிசர்ச் பண்ணுறதுக்கு போகல, முந்தினவன் கை பணியாரம் போய் உட்காந்துட்டான்னு அந்த ரிசோர்ஸ் எல்லாம் நேச்சுரல் ரிசோர்ஸ் அபண்டன்ட்டாக இருக்கிறது அத்தனையும் அவனுக்கு போய் சேர்ந்துருவோம். நம்ம விட்டுறக்கூடாது. அதுக்காகத்தான் ஓஷியானிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி மிஸ்ஸஸ் காந்தி வந்து அனுப்புனாங்க. ஒவ்வொரு வருஷமும் 40 நாள் நம்முடைய சயின்டிஸ்ட் வந்து அங்கே போய் ரிசர்ச்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. அதில் ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரி ஒருத்தர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் அவங்க கூட போவார். இந்த திட்டம் வச்சிருக்க மாதிரி எதுக்காக வேண்டிய சந்திரன் எல்லாம் நினைக்கிறாங்க. ஒருத்தர் சரியா கேட்டார், அவன் அங்கே போய் நீங்கள் வந்து ராக்கெட் வந்து இங்கே வந்து தண்ணி குடிக்கிறது தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அங்கே போய் ராக்கெட் விட்டுக்கிட்டீங்களான்னு. அங்கே சில ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் இருக்கு. அதே முந்தின கை பணியாரம் தான், விடக்கூடாது. அதே மாதிரி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முதல்ல பிடிச்சிக்கணும். அதனால இது வந்து மிக மிக சிறப்பான ஒரு செயல். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்டகிரேஷனுக்கு வந்து 5 கோடி கொடுத்திருக்குது. இது துவக்கம் தான். மிக அதிகமாக பின்னாளில் செலவழிக்க வேண்டியிருக்கும். ஆனால் துவங்குது தான் முக்கியம். துவங்கிட்டாங்க. இந்த மாதிரி இந்த பட்ஜெட்டில் நான் பல நல்ல அம்சங்களை நிச்சயமா பார்க்குறேன். நான் இது வந்து எல்லாருக்குமான பட்ஜெட், ஏழை எளியவர்களுக்கான பட்ஜெட்டுங்கிறது மட்டும் இல்லை, டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப இது கொடுத்துருக்காங்க. தொழிற்சாலைகள், தொழிற்பேட்டைகள் இதெல்லாம் அமைக்கிறதுக்குன்னு சொல்லி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. சென்னையில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் சவுத் வரைக்கும் போகிறாங்க, நாமக்கல்ல வந்து போகிறாங்க, எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. அப்படிங்கிறதுனால இது நிச்சயமா ஒரு நல்ல பட்ஜெட் தான், வரவேற்க தகுந்தது. நீங்க அந்த கடைசியா குறிப்பிட்டது சென்னை மட்டும் போக்கஸ் பண்ணாம மற்ற இடங்களும் சொன்னதுல வந்து
நான் ஒரு விஷயம் பார்த்தேன் சார். இப்ப சென்னையில வந்து நான் வந்து பிளக் அண்ட் பிளே ஆபீசஸ் பார்த்திருக்கேன். அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு கான்செப்டே நான் கேள்விப்பட்டதே இல்ல. ஆபீஸ்னா வீடு பார்க்கணும், வாடகை கொடுக்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும், கரண்ட் பில் கொடுக்கணும், இவ்வளவு கொடுத்து டேபிள், பர்னிச்சர் எல்லாம் வாங்கி போட்டு வந்து உட்கார்ந்து பண்ணணும். ஆனா சென்னைக்கு வந்து பார்க்கும் பொழுது இது எதுவுமே தேவையில்லை. ஒரு இடம் இருக்கும், லேப்டாப் மட்டும் எடுத்துட்டு போய் வச்சு வேலை பார்த்துட்டு வரலாம். லேப்டாப் இல்லையா, அங்கேயே ரெண்டல் சிஸ்டம் கொடுப்பாங்க. உள்ள போய் ஆள் உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கலாம். கம்பெனி ரிமோட்ல எங்கனாலும் அக்சஸ் பண்ற அளவுக்கு இருக்கும் அப்படின்றது. இதை வந்து மதுரையில அமைக்கிறதுக்கு பிளான் பண்ணி இருக்கிறாங்க. கிருஷ்ணகிரி, திருவள்ளூர் இதெல்லாம் வந்து ரொம்ப பின்தங்கிய பகுதிகளாக தான் தமிழ்நாட்டின் பொது புத்தியில அறியப்பட்ட பகுதிகள். இங்கெல்லாம் தொடங்கி இருக்கிறாங்க. அப்புறம் வந்து கடல்சார் விளையாட்டுகளுக்கான ஒலிம்பிக் இதை வந்து அமைக்கிறாங்க. மாணவர்களுடைய விளையாட்டு திறன், அவர்களுடைய தனித்திறன்கள் மேம்பாடு. அப்புறம் ரொம்ப என்னை ரொம்ப எனக்கு பர்சனலா ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மாசம் 1000 ரூபாய் அவங்க வந்து புக்ஸ் வாங்கிக்கிறதுக்கும், ஜேர்னல்ஸ் படிக்கிறதுக்கும், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் போட்டுட்டு இருக்கிறதுக்கும் வந்து மாதம் 1000 ரூபாய். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபாய். ஃப்ரண்ட் லைன் மாதிரி ஒரு மேகசின் சப்ஸ்கிரைப் பண்றோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 ஃப்ரண்ட் லைன் மாதிரியான 6 மேகசின் சப்ஸ்கிரைப் பண்ணி மாணவர்கள் படிக்கலாம். இதெல்லாம் வந்து ஆனா பெரிய திட்டங்களா யாருமே பேசுறது இல்ல. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள். பெருசா மக்கள் கைக்கு கொண்டு போய் நீ என்ன கொடுத்த அப்படின்னு கேக்குறாங்க. பெருசா எதுவுமே இல்ல அப்படின்றாங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இந்த டைவர்சிஃபைடு இன்வெஸ்டிங் இதை எப்படி பாக்குறீங்க சார்? ரொம்ப பெரிய விஷயங்க. நான் வந்து ஐயனாடா ஜானியம்மாள் காலேஜில் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பண்ணேன். என் கூட வந்து விஜயகுமார் என்னுடைய ஃப்ரெண்டு, அவன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அவன் பண்ணான். கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ்ங்கிறது இன்னும் சில கல்லூரிகளில் இல்லாமல் இருக்கு. ஆனால் எங்களுக்கு வந்து எங்கள் ப்ரொஃபஸர் புஷ்பராஜ் வந்து 1969 கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ் கொண்டு வந்தார். நாங்கள் அதை பண்ணி அதில் தேர்ச்சி பெற்றோம். அவன் வந்து சிடி விஜயகுமார் நாசாலெல்லாம் போய் ஒர்க் பண்ணான். இன்னைக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் அவன் ஒன் ஆஃப் தி குளோபல் எக்ஸ்பர்ட்ஸ். அவன் அவங்க வீட்டு இது தீப்தி தொழிற்சாலை இருக்கு, அதில் உட்காந்து அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் ஆர்டிகல்ஸ் ஒரு சின்ன நகரத்துல இருந்து ஆர்டிகல்ஸ் கான்ட்ரிபியூட் பண்றான். ரொம்ப ஒரு அகத்தியன்னு கலாட்டம் பண்ணும். ரொம்ப குட்டையா இருப்பான். இதுக்கு போனபோது அந்த குட்டையா இருந்துட்டு தாடி வந்து சரியா வளரல. இங்கிட்டு 2 முடி, இங்கிட்டு 2 முடியோட தில்லியில போய் ஒர்க்கு போய் நின்ன போது ஒருத்தர் வட இந்தியாவிலேருந்து வந்து கொஞ்சம் இலக்காரனை பார்த்து இந்த ஆள் என்ன பேச போறாருன்னு சொல்லி கேட்டாரு. உடனே இவனை பத்தி தெரிஞ்சவருன்னு சொன்னார். அவர் பேசும்போது உங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு. அவன் பேசி முடிச்சு இறங்கினோடனே இந்த ஆள் என்ன பேச போறேன்னு சொல்லவர் அவர்கிட்ட வந்து இப்படி நமஸ்காரம் பண்ணி ரொம்ப புது விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தீங்க சார் அப்படின்னு சொன்னார். இது எங்க இருந்து வந்தது? இவன் தாமஸ் கிரேன்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் போயிட்டு வந்து ஒரு கவிதை, ஒன்று அற்புதமான ஒரு கவிதை எழுதியிருக்காரு. ஃபுல் மெனி எ ஜெம் ஆஃப் பியூரஸ்ட் ரே செரேன் த டார்க் அன்ஃபேத்தம்டு கேவ்ஸ் ஆஃப் ஓஷன் பேர். விலைமதிப்பற்ற மாணிக்கங்கள், மரகதங்கள் கடலின் அடியாளத்தில் வீழ்ந்து கிடக்கின்றன. ஃபுல் மெனி எ ஃப்ளவர் is born to bless unseen and waste its sweetness on the desert ware. பாலைவனத்தில் தங்கள் இனிமையை இழப்பவையாக மிக அற்புதமான மலர்கள் மலர்ந்து கருகுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மலர்கள் கருகக்கூடாது அப்படிங்கிறத பத்தி யோசிக்கிறாங்கல்ல, அதுதான் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட். தமிழ்நாடு கிடைச்ச கஷ்டம். நீதி கட்சி காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இங்க இன்டகிரேட் டெவலப்மெண்ட் பேசாதவங்க வந்து ஆட்சிக்கு வர முடியாது. இன்டகிரேட் டெவலப்மெண்ட் உண்மையாவே நம்பினவங்க, அதுல நிச்சயமா காமராஜரை சொல்லலாம், டிஎம்கே பாரம்பரியம் சந்தேகம் இல்லாம சொல்லலாம். இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் நம்பினவங்க. இன்டகிரேட்டிவ் நம்புறாங்களோ இல்லையோ அதை பத்தி பேசி அதுக்காக கொஞ்சம் காரியம் செய்யலைன்னா ஆட்சிக்கு வர முடியாதுன்னு தெரிஞ்சு அந்த மாதிரி பேசுறவங்களும் இருக்காங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் தம். அப்படி இருக்காங்க. ஆனா அதை பேசணும், அதுக்கான சில காரியமாவது செய்யணும். இவங்க வெறுமனே பேசாம சில காரியம் செய்யாம பல காரியம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. முதல்ல இதுல வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து இவரு நம்முடைய முதல்வர் அறிவிச்ச போது நான் வந்து சொன்னேன், இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து மார்ச்சரியம் இல்லாமல் பொருளாதார நிபுணர்கள் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை பற்றி பேசும் பொழுது இந்த திட்டம் அதற்கு மிகச்சிறப்பான அடிகோலில் ஒன்றாக இருந்தது என்று பேசுவார்கள். அதுதான் உண்மை. முதல்ல படிக்கணும் கொள்ளணும் அப்படிலாம் சொல்லி யோசிக்கணும்னு சொல்லும்போது பாரதி வந்து புத்தகத்தை எடுத்து படிக்கிறான்னு சொல்லல. முதல்ல சொன்ன வார்த்தை வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து இந்த வேண்டும். ஃபர்ஸ்ட் ப்ரீ ரிக்வெஸ்ட் வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும். அதை இவர் தெரிஞ்சு வச்சு அது மூலம் எத்தனை காரியங்கள் நடந்துச்சுன்னு பாருங்க. வேலைக்கு போற பெண்கள் வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து புள்ள பசியோடு போகக்கூடாதுன்னு சொல்லி அறக்க பறக்க ஆடித்திரியிற அந்த கஷ்டத்தை வந்து நீக்கினாரு. பிள்ளைங்க சந்தோஷமா இங்க வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படிக்க துவங்குறாங்க. அந்த சுபத்தை வந்து உருவாக்குனாரு. இட்ஸ் அ மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட், ரொம்ப அருமையான ப்ராஜெக்ட். அதே மாதிரி இன்னைக்கு வந்து உலக தொழில் முனைவோர் குளோபலி கம்பிட்டண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டம் வச்சிருக்காங்க. நான் சொல்றேன், சுந்தர் பிச்சை மாதிரி
இவ்வளவு பெரிய புத்திசாலி திறமையோட இவங்க இன்னொரு கம்பெனிக்கு போய் அவருக்கு வந்து 500 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்கன்னு வைங்க, அந்த கம்பெனிக்கு 5000 கோடி ரூபாய் போகுதுல்ல அவருடைய புத்தி திறமையை வச்சு. அப்போ அத்தகைய புத்தி திறமைகள் எங்கு முகிழ வேண்டும், எங்கு மலர வேண்டும், எங்கிருந்து உலகிற்கு மனம் பரப்ப வேண்டும், அது செய்ய முடியும். இதுல வந்து கவர்மெண்ட்ல வந்து எங்களுக்கு முதல்ல ட்ரைனிங் போனபோது ஒண்ணுதான் சொன்னார் எங்களுடைய சீனியர் ஆஃபீஸர். இந்த பாருப்பா, அரசுல 2 காரியங்கள் தான் இருக்கு. எளிதான காரியங்கள், கடினமான காரியங்கள். முடியாத காரியங்கள்னு ஒண்ணு கூட கிடையாது. The government is so powerful. You have easy jobs and difficult jobs. No impossible jobs. அரசு மனது வைத்தால் எதையும் சாதிக்க முடியும். அப்படி மனது வைக்கிறாரு நம்முடைய முதல்வர்ங்கிறது நமக்கு நிச்சயமா வந்து மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். இந்த பட்ஜெட் வந்து அதைத்தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். உங்களுடைய கடுமையான பணிச்சூழலுக்கு மத்தியில இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். வணக்கம். பேரறிஞர் அண்ணாவை வாசிப்பு இயக்கமாக மீட்டெடுக்க ஆழி பதிப்பகத்தின் முன்னெடுப்பில் அண்ணாவின் 32 நூல்கள் இப்போது வேலூர் புத்தக கண்காட்சியில் வேலூர் நேதாஜி விளையாட்டு அரங்கில் பிப்ரவரி 17 முதல் 27 வரை